திருவண்ணாமலை கார்வாக்கியம் ப்ரொஃபஷன் அவர்கள் உங்களுக்கு செய்தியை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. දෙවන් වහන්සේගේ සුද්ධ නාමයට මහිම වේවා. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் ஒரு பிரிய ஆவிடைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். අපි මේ උතුම් වෙලාවේ යම් කිසි කෙනෙක් අපි ඉඳලා ඉම කරලා යන මේ අන්තිම මොහොතේට අපි පැමිණ සිටිනවා. ஒரு மகத்தான ஒரு தேவனுடைய ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் இளைப்பாறுதலுக்கு அவரை கொடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். මේ උතුම් වෙලාවේ අපේ සහෝදරයාව දෙවන් වාසී රාජ්‍යයට යා ගිහිලා තින යාගේ අන්තිම මොහොතෙන් ගැන අපි කතා කරන්නයි මේ සියලු දෙනා පැමිණ සිටිනවා. இந்த அருமையான நேரத்திலே இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். මේ වෙලාව පැමිණ සිටිනා සියලු සහෝදරයන් වහන්සේගේ යේසු ක්‍රිස්තුන්ගේ නාමයෙන් මම ආචාර කරනවා. நாங்கள் இந்த அருமையான நேரத்திலே இந்த மரணத்தை குறித்ததான வேத வார்த்தைகளை குறித்து தேவன் எதை சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேளையிலே நாங்கள் சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். මේ යාපත් වෙලාවේ දෙවන් වාසී වචන තුල දෙවන් වාසී අපිට මොනවද කියලා තියෙන්නේ කියලා මේ මරණය ගැන අපි සීකරන්න මේ වෙලාව යන්නේ. அதனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் சிறிது நேரம் ஒத்துழைப்பை தருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ඕගොල්ලන් සීල දෙනාම අපිට සාගවිය දෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. நாங்கள் முதலாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் திருப்புவோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் පළමු කොට தானியேல் පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ அதிலே 2ஆம் 3ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நான் தமிழிலே வாசிக்கிறேன். தானியேல் 9. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். 3-4 කියන 12 වෙනි පරිච්ඡේදය 12:2. ඒ කාලයේදී නුඹේ සෙනගගේ පුත්‍රයන් උදෙසා සිටින උතුම් අධිපතියා වූ මිකායේල් නැගිටින්නේය. නෑ දෙවැනි පදේ 3 වෙනි පදේ 12 වෙනි පරිච්ඡේදය දෙවැනි පදේ 2-3. පොළවේ ධූලියෙහි සැතපෙන්නන්ගෙන් බොහෝ දෙනෙක් සමහරෙක් සදාකාල ජීවනයටත් සමහරෙක් නින්දාව සහ සදාකාල නීචකමටත් පිවිදෙන්නෝය. නුවණ ඇත්තෝ ආකාශයේ දීප්තිය මෙන්ද බොහෝ දෙනෙකු ධර්මිෂ්ඨකමට හරවා ගන්නෝ තාරකාවන් මෙන්ද සදාකාලයෙන් බැඳෙන්නෝය. ஆமென். அடுத்ததாக எசேக்கியல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். එසේකියල් 18 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ කියමු. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். බලව සියලුම ප්‍රාණ මට අයිතිය. පියාගේ ප්‍රාණය මෙන් පුත්‍රයාගේ ප්‍රාණයත් මට අයිතිය. පව් කරන ප්‍රාණයම නැතිනේය. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பொழுதிலே දෙවන් වාසී සුද්ධ නාමයට මහිම වේවා. கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரனுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். මේ ස්වාමීන් වහන්සේ තුළ සතුටුනා මේ දේව සේවය නිසා එයා ගැන කතා කරන්නයි අපි සියලු දෙනාම පැමිණි இந்த සිටිනවා. அருமையான நேரத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், මේ යාපත් වෙලාව දෙවන් වාසී වචනය අපිට මොකක්ද පවසන්නේ? அநேகரை நீதிக்குட்படுத்தியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ඒ වචනේ ආයි කියවන්න. ඥානවත්. බොහෝ අය දෙවන් වාසී තුළ ධර්මශ්‍රය වෙන්න මඟ පෙන්වනා වූ ඒ ගැනයි කතා කරන්නේ.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේ නාමයට මම இந்த அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் இந்த அருமையான சௌரன் டேவிட்டுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். මේ උතුම් වෙලාවේ මේ භාග්‍යවන්තකම උන්වහන්සේ සවර ඩේවිඩ් දීලා තියෙනවා. அநேகரை நீதிக்குட்படுத்தும்படியாக ඕ ආය ධර්මිෂ්ඨ තුළ මඟ පෙන්වන්න இந்த அருமையான பொழுதிலே මේ උතුම් වෙලාවේදී இவர் சௌரன் அருமையான ஒரு சமாதானத்துக்குள்ளாக பிரவேசித்து இளைப்பாறிக் මේ கொண்டிருக்கிறார். සහෝදරිය ඉතුම් වදක සමාධනය තුළින් ගිල්ලා නිම වෙලා තියෙනවා. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய அங்கே முடிவும் தேவனிடத்திலே இருக்கிறது. සියලු මනුෂ්‍යයන්ගේ අන්තිම අවසාන දෙවියන් වහන්සේගේ හතේ තියෙනවා. ஒவ்வொரு மனிதனும் பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் மறிக்க வேண்டியவனாயிருக்கிறான். මේ ලෝකේ ඉපදෙනා සියලු මනුෂ්‍යයාම මැරෙන්න ඕන කියලා ඒ තීරණයක් තියෙනවා. ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வழியை அவன் நிச்சயமாய் அறிவானானால் මේ ලෝකේ ජීවිතනා සියලු මනුෂ්‍යයාගේ තමන්ගේ මාර්ගය ගැන එයා දැන සිටිනවා නම් உண்மையான அந்த கடவுளை அவன் கண்டுகொள்வானானால் සබාවේ දෙවියන් වහන්සේ එයා දැන සිටිනවා නම් அவன் நிச்சயமாக தேவனுடைய சமாதானத்துக்குள்ளே அவன் සබාවෙන් பிரவேசிப்பான். දෙවියන් වහන්සේගේ සමාදාන තුළින් එයා සතුට වෙනවා. ஏனென்றால் இப்ப எசேக்கியேல் 18:4 நாங்கள் வாசித்தோம். ඒ එසේකිය පොතේ 18 වෙනි පදයේ 4 වෙනි පදයේ පවසන්නේ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. සියලු ප්‍රාණය මගේ කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. ஆமென். ආමේන්. ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமா மாத்திரமே சாகும் என்று வார்த்தை නමුත් මේ சொல்கிறது. පව කරන ආත්මය විතරයි මැරෙනවා කියලා පවසනවා. ஏனென்றால் அந்த ஆத்துமா பாவம் செய்தால் மாத்திரமே சாக முடியும். මක්නිසාදේ ඒ ප්‍රාණයේ පව කරන විතරයි එයා මැරෙන්න පුළුවන් කියලා පවසනවා. பாவம் என்றால் என்ன? ඒ පව කියලා කියන්නේ මොකක්ද? ஆகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவிசுவாசமே பாவம் என்று. දෙවියන් වහන්සේ වචනේ පවසනවා මේ අවිශ්වාසය කියලා කියන්නේ අවිශ්වාසය අපිට තියෙනවනේ ඒක තමයි පව් කියලා පවසනවා දෙවියන් වහන්සේ වචනේ. அதனால் தான் பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ඒක තමයි යේසුස් වහන්සේ මේ ලෝකේ ජීව පොළවේ ඉන්නකොට நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள் என்று මම சொன்னார். එයා කියලා ඔයගොල්ලෝ විශ්වාස කර නැත්නම් ඔබගේ පාපයෙන් ඔයගොල්ලෝ මැරෙනවා කියලා දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ පැවසුවා. ஆமென். ஆமென். அவர் யார் என்பதை முதலாவது காண வேண்டும். මක්නිසා අදන බලම කොට දෙවියන් වහන්සේ කවුද කියලා අපි දැන සිටින්න ඕන. பாவம் என்பது அவிசுவாசமாய் இருக்கிறது. මේ පව් කියන්නේ අවිශ්වාසය කියලා පවසනවා. இன்றைக்கு தேவன் நம்மோடு இல்லாவிட்டாலும் දෙවියන් වහන්සේ අපි සමග මේ දවසේ නැති වුණොත් அவருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே නමුත් இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි සමග සිටිනවා. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து அவன் ஜீவிப்பானானால் යම් කිසි කෙනෙක් දෙවියන් වහන්සේ වචන තුලින් එයා ජීවත් වෙනවා නම් அவன் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் සදාම එයා பிரவேசிப்பான். දෙවියන් වහන්සේගේ ராஜ்‍යයට ඇතුල් වෙනවා කියලා දේව වචනේ පවසනවා. அதனால்தான் நீங்கள் எசேக்கியேல் 18:4 தொடக்கம் 20 மட்டும் படிப்பீர்களானால் ඒ නිසා තමයි එසේගේ පොත 18 වෙනි පරිච්ඡේද 4 වෙනි පදයේ ඉඳලා 20 වෙනකම් අපි කියවුවොත් அவன் தேவனுடைய அந்த நீதியின்படி அவன் நடக்கிற வேளையிலே එයා දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨය වගේ එයා ජීවත් වෙනකොට அவனுடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு එයාගේ போகும். ආත්මා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුල් වෙනවා කියලා පවසනවා. ஆனால் அவன் நடந்து නමුත් එයා ඇවිදිනකොට එයා ක්‍රියා තුලින් ඇවිදිනකොට அவனுடைய பிள்ளைகள் தவறான வழியிலே நடப்பார்களா? එයා දෙවියන් වහන්සේගේ ජීවිතනකට එයාගේ දරුවෝ ඒ වැරදි මාර්ගයේ යනවනම් அவனுடைய ஆத்துமா சாகும். ඒ දරුවන්ගේ ආත්මය මරනවා කියලා පවසනවා. ஒருவேளை தகப்பன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் සමහර වෙලාවට ඒ පියාවිල්ලා දෙවියන් වහන්සේ වචන අනුව එයා ජීවත් වෙන්නේ නැත්නම් அதனுடைய பிள்ளைகள் நீதியிலே நடப்பார்களானால் එයාගේ දරුවෝ අවිල්ලා දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨයෙන් ජීවත් වෙනවා නම් அந்த ஆத்துமா வாழும் என்று வார்த்தை ඒ சொல்கிறது. ආත්මය ජීවත් වෙනවා කියලා උන්වහන්සේ වචනය පවසනවා. அதனால் தான் தேவன் நீதி உள்ள ඒ தேவனாயிருக்கிறார். නිසා තමයි දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨයයි කියලා දෙවියන් වහන්සේ වචනය පවසන්නේ. எந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதோ அந்த ஆத்துமாவை பாதுகாப்பது தேவனுடைய කොයි கடமையாயிருக்கிறது. කොයි ආත්මය දෙවියන් වහන්සේ වචනය තුලින් එයා ජීවත් වෙනවද එයා දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරන කියලා පවසනවා. அதனால் தான் தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது தேவன் அந்த நித்திய ஜீவனை அவனுக்கு ඒ නිසා கொடுக்கிறார். තමයි දෙවියන් වහන්සේ වචනේ ලියලා තියෙනවා. ඒ වචන අනුව ජීවත් වෙනකොට තමයි උන්වහන්සේ සදාකාලයේ ජීවනයේ එයාට දෙනවා කියලා පවසනවා. அதனால் தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீ இந்த பூமியிலே வாழுகிற வேளையிலே உன் தேவனாகி அந்த சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ වචන පවසන්නේ මේ පොළවේ ඔබලා ජීවත් වෙනකොට උන්වහන්සේගේ ඔයා මම දෙවියන් වහන්සේ කරා ඔයගොල්ලෝ සීකරලා බලන්න කියලා කියනවා. அதனால் தான் பிரசங்கி சொல்லுகிறான் ஒருவன் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ඒ නිසා තමයි මේ සූචනාකාරයේ පවසන්නේ ඕගොල්ලන් මේ මංගල්‍ය ගෙදරට යන්න ඔයගොල්ලන්ට මේ
දුක මරණකදට දුකකදට යන්න කියලා පවසන්නේ. ஏனென்றால் எல்லா மனிதனின் முடிவும் அங்கே இருக்கும் என்று. මනසාද සියලු මනුෂ්‍යයන්ගේ ඉවරි අන්තිමේ එතන තමයි අපිට දැනගන්න පුළුවන් කියලා පවසන්නේ. அதனால் தான் நாங்கள் இப்பொழுது இந்த அருமையான சவுனை பார்க்கும்போது இந்த மனிதனுடைய முடிவு ஒரு நிச்சயம் இல்லாததா இருக்கிறது. ඒ නිසා තමයි මේ සගෝරය ගැන අපි බලනකොට එයාගේ මනුෂ්‍යයාගේ නිම කිරීම සැබෑව කියලා නෑ කියලා බලනවා. ஆனால் அந்த ஆத்துமாவோ விலையேற பெற்றதா නමුත් இருக்கிறது. ඒ ආත්මයාවිල උතුම් දෙයක් කියලා පවසනවා. ஏனென்றால் பூமியிலே வாழ்கிற மனிதன் மரிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். ஆனால் அந்த ஆத்துமாவினால் மரிக்க முடியாது. නම් බලන්න දෙවෙනි මේ එක මනුෂ්‍යයා මේ ලෝකයේ ජීවිතන මනුෂ්‍යයා මැරෙන්න ඕන. නමුත් ඒ ආත්මය මැරෙන්නේ නැහැ කියලා පවසන්නේ. அதனால் தான் இந்த பூமியிலே வாழும் போது தேவன் வைத்த வழியிலே ஒரு மனிதன் நடக்க வேண்டியவனாய் இருக்கிறான். ඒ නිසා තමයි මේ ලෝකයේ එකෙන් යම් කෙනෙක් ජීවිත වෙනකොට දෙවියන් වහන්සේ තිබුණා මේ මාර්ගයේ අනුව එයා ජීවත් වෙන්න ඕනේ කියලා පවසන්නේ. அதனால் தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஒரு உக்கிரக்காரனை குறித்து சொல்லும்போது ඒ තමයි එක දේවසේ ගැන දෙවියන් වහන්සේ වචනේ පවසනකොට அங்கே வார்த்தை அங்கே லூக்கா 16:9 சொல்லுது, நீங்கள் மாளும் போது ලූක් සුවාරංජි 10 වෙනි පරිච්ඡේද 9 වෙනි පදේ කියලා ඔබ මැරෙනකොට நீ நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி மாளும் போது அது சிங்கிள் லூக்கா 16:9. ஒரு 5 நிமிடத்துல நான் முடிக்க போகிறேன். මැරෙන வாக்கியம். 16 නුඹලාට කියමි අධර්මිෂ්ඨකමේ වස්තුවෙන් මිත්‍රයන් සපයා ගනිලා. එවිට ඒ පහව යන කල ඔහු නුඹලා සදාකාල කූඩාරම් වලට පිළිගන්නවා ඇත. ஆமென். பாருங்கள், நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான உலக பொருளாலே சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். වස්තුවේ කියන කියන්නේ මේ ලෝකයේ තියෙන වස්තු තුලින් ඔයගොල්ලෝ මේ මිත්‍රය ලබා ගන්න කියලා ලබා ගන්න කියලා පවසන්නේ. ஆமென். ஏனென்றால் அந்த உக்கிரக்காரன் என்ன செய்கிறான் என்றால் බලන්න මේ සේවය මොකක්ද කියලා இந்த பூமியிலே அவன் வாழும் போது මේ ලෝකයේ ජීවිත වෙනකොට அந்த எஜமானனினாலே அவன் இடைநிறுத்தப்படுகிறான். එයා මේ එයාගේ මාත්‍යා ගැන එයා නතර වෙනවා. அதனாலே நான் வேலையை விட்டு நிற்கும் போது එයා ඒ වැඩේ ඉඳලා නවත්ත වෙනකොට பூமியிலே என்னை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக යම් කෙනෙක් මාව මේ පිළිගන්න නිසා அவன் அனித்தியமான இந்த உலக போரினாலே சிநேகிதனை சம்பாதிக்கிறான். මේ ලෝකයේ තියෙන ඒ වස්තු තුලින් එයා මිත්‍රය ලබා ගන්නවා කියලා පවසනවා. ஏனென்றால் 100 குடம் வாங்கின இடத்துல 50 என்று எழுதுன்னு சொல்லி 100කින් 50 කියලා ලිව්වා එයා. அப்படியாக அந்த தொழிலிலே அவன் மற்றவனுக்கு கடன் வாங்கினவனுக்கு நன்மை செய்கிறான். බලන්න එයාගේ රැකියාවෙන් අනිත් එක්කනට එයා උදව් කරනවා. ஏனென்றால் இந்த பூமியிலே தன்னை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. බලන්න එයා මේ ලෝකයේ යම් කිසි කෙනෙක් එයා මේ පිළිගන්න ඕන කියලා. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் නමුත් දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? நீங்கள் மாளும் போது ඔබ මේ නිම වෙනකොට உங்களை பரலோகத்திலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ ඕගොල්ලෝ පිළිගන්නකොට நீங்கள் சம்பாதிக்கிற உலக பொருளினாலே ඕගොල්ලෝ මේ ලබාගත ලෝකයේ වස්තුව තුලින් நீங்கள் சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். මේ ලෝකයේ ඕගොල්ලෝ මේ මිත්‍රය ලබා ගන්න කියලා කියනවා. ஆமென். ආමේன். ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்கள் இந்த பூமியிலே தங்களுடைய சரீரத்துக்காக பிரயாசப்பட்டு இன்னைக்கு உலக மனிதனுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்க அங்கே விரும்புகிறார்கள். බලන්න මේ මිනිස්සු ඇවිල්ලා මේ ලෝකයේ තියෙන වස්තුව මේ හොයාගෙන ඒගොල්ලන්ගේ ලෝකයේ මිනිස්සුන්ට ප්‍රීතිං සානින් ඉන්න ඕන කියලා ඒගොල්ලන් බලාපොරොත්තු වෙයි ඒගොල්ලන් ජීවත් වෙනවා. ஆனால் மனிதன் ஏமாற்றப்படுகிறான். බලන්න රැවටෙන්න පටන් ගන්නවා. அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு விட்டமினை உட்கொண்டாலும் அவனுடைய வயது 70 இருக்கிறது. බලන්න කොයි ආකාර විටමින් කෑවොත් එයාගේ කොච්චර මේ ලෝකයේ වස්තුව ලබාගත නමුත් එයාගේ වයස ආවිලා 70යි කියලා පවසනවා. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலோ நித்தியமாய் வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் බලන්න வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සදාකාලයෙන් ජීවත් වෙන්න ඕනේ කියලා පවසනවා. அதனாலே நாங்கள் இங்க இருக்கிற யாவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ඒ නිසා මේ ලෝකේ ඉන්න සියලු දෙනාම අපි හිතා ගන්න ඕනේ. ஏனென்றால் தேவன் ஒரு நித்தியமான வழியை அவர் வைத்திருக்கிறார். බලන්න දෙවියන් වහන්සේගේ සදාකාලයේ ජීවනයේ මාර්ගයක අපිට තබලා තියෙනවා කියලා. தேவனுக்காக வாழ்கிற மனிதனுக்காக தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේගේ මනුෂ්‍යයන්ට ජීවිතේ උන්වහන්සේ යම් කිසි මාර්ගයක් ඒගොල්ලන්ට තබලා තියෙනවා. அங்கே அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்களை சதா காலங்களிலும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ඒ තරම් බොහෝ
මේ ධර්මිෂ්ඨ මාර්ගයේ ඉන්න ඒගොල්ලන්ගේ සදාකාලික ඒ තාරකා වගේ බැබලෙනවා කියලා පවසනවා. ஆமென். அதனாலே நாங்கள் பூமியிலே வாழ்கிற வேளையிலே ඒ නිසා මේ ලෝකේ අපි ජීවත් වෙනකොට நாங்கள் பூமியிலே வாழ்கிற அநித்தியமாக அழிந்து போற பொருட்களினாலே මේ ලෝකේ විනාශ වෙන ඒ වස්තුව තුලින් நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிநேகிதரிலே நாங்கள் உண்டாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ආත්මික පරිතෙන් ආත්මික සහෝදරය අපි ලබා ගන්න ඕනේ කියලා මේ වචනේ පවසනවා. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டியவர்களாக අපි இருக்கிறோம். එක එක්කෙනාට ප්‍රේම කරන්න ඕනේ කියලා පවසනවා. ஆனால் அந்த அநீதியான உக்கிரக்காரனோ பூமியிலே தன்னை மனிதர்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அநித்தியமான காரியத்திலே நன்மை බලන්න செய்கிறான். මේ සේවකයා විල්ලා මේ ලෝකයේ තියෙන වස්තුව තුලින් එයාට මිත්‍රයෙක් ලබා ගන්න ඕනේ කියලා එයා ඒ වගේ ක්‍රියාමත් වෙනවා යා. ஆனால் நாங்களோ இந்த வானத்தையும் பூமியை படைத்த அந்த தேவனுடைய காரியத்திலே அதை சம்பாதிக்க நாங்க எதை இழந்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். බලන්න නමුත් අපි ආසත් පොළොත් මයම් දෙවියන් වහන්සේ තුලින් දෙවියන් වහන්සේ අපිට මොන මාර්ගයක් තිබලා තියෙනවද දබලා තියෙනවද ඒක ලබා ගන්න කියලා තමයි අපි උත්සාහ වෙන්නේ කියලා පවසන්නේ. ஆமென். அதனாலே இந்த அருமையான பொழுதிலே ඒ නිසා මේ උතුම් යාපත් වෙලාව තුලින් தேவன் நிச்சயமாக இந்த சௌரனை அவர் நேற்றைய தினத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று நாங்கள் දෙවියන් விசுவாசிக்கிறோம். වහන්සේ ඊයේ දවසේ මේ සහෝදරයා පිළිගන්නවා කියලා මම විශ්වාස කරනවා. ஏனென்றால் தேவன் எப்போதும் தம்முடைய ஊழியக்காரரை மறப்பதில்லை. ඒ මක්නිසාදන දෙවියන් වහන්සේ සදාකාලෙ උන්වහන්සේ දේව සේවක අමතක කරන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. அவருக்கூடாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ඒ සහෝදරයා තුලින් බොහෝ අය ගැලවීමට පැමිණලා ඇති. அநேகரை அவர் நீதிக்குட்படுத்தி එයා இருப்பார். බොහෝ අයව ධර්මිෂ්ඨ පැත්තෙන් එයා මඟ පෙන්නලා ඇති. அதனாலே நாங்கள் அவர் வழியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்வது நீங்கள் அவருக்கு கொடுக்கிற ඒ නිසා பரிசாக මේ පියා මේ දේව සහෝදරයා වගේ එයා මාර්ග පෙන්නන ওই මාර්ගය අනුවට ඕගොල්ලන් ජීවත් වෙන්න ඕනේ කියලා මම දෙවියන් වහන්සේ තුලින් මං ඉල්ලනවා. அதனாலே கர்த்தர் தாமே உங்களை ඒ නිසා ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනවා. நான் மீண்டுமாக நான் சபையாரிடம் නවතවරම සභාවට